ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த புரட்டாசி மாதத்தில் மகாவிஷ்ணுவை பற்றி பேசுகிறதாகட்டும், ஸ்லோகம் சொல்கிறதாகட்டும், பூஜிக்கிறதாகட்டும், வழிபாடு பண்ணுறதாகட்டும் எல்லாம் ரொம்ப சிரேஷ்டமான விஷயம். இது நான் சொல்லி தெரிய வேண்டாம். அந்த மாதிரி சமயத்தில் மகாவிஷ்ணுவோட 3வது அவதாரமான பூவராகனை பற்றி சொல்ல போகிறேன் இப்போ இந்த சேனலில். பூவராக சுவாமிக்கு எத்தனையோ கோவில்கள் இருக்குது. அது எல்லாம் சிரேஷ்டமானது. அதில் ஒன்று மைசூர்கிட்ட இருக்கிற இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு கோவில், பூவராக சுவாமி கோவில். அதுக்கு நான் சமீபத்தில் போயிருந்தேன். அந்த அனுபவங்களை உங்களோட இப்போ பகிர்ந்துக்க போகிறேன், கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வீடு கட்டணும், தங்களுக்குன்னு சொந்த வீடு இருக்கணும்னு ஆசை இருக்கும். இல்லாட்டா அப்படியே இருக்கிறவாளுக்கு வேறு விதமான இடைஞ்சல்கள், அந்த வீட்டை பற்றி வில்லங்கம் இருக்கலாம், இல்லை வாஸ்து தோஷம் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி வாளுக்கெல்லாம் இந்த கோவில் ரொம்ப பரிகாரமானது. இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்கிறா. வாங்க நம்ம அந்த கோயிலுக்கு போய் பார்க்கலாம். கோவிலுக்குள்ளே சின்ன கோவில் தான், அழகான கிராமம், ரொம்ப மென்மையாக ஒரு சத்தம் இல்லாமல் ஏகாந்தமாக இருக்கார் அந்த பெருமாள். பக்கத்தில் ஹேமாவதி ரிவர் சலசலன்னு ஓடின்னு இருக்குது. நம்ம உள்ளே நுழையிறோம். உள்ளே நுழைஞ்சால் பிரம்மாண்டமான சுவாமி நம்மளுக்கு கண்ணாந்து பார்க்க வேண்டியிருக்கு. தாங்க முடியல. 2 கண் போகாது, 1000 கண் இருந்தால் கூட போகாது போல் இருக்குது. 18 அடி உயர உட்கார்ந்த திருக்கோலம். ஒரு காலை தொங்க போட்டுருக்கார், ஒரு காலை மடக்கி வச்சுட்டுருக்கார். மேல் 2 கைகள் சங்கு சக்கரத்தோட, ஒரு கை அபயகஸ்தம், இன்னொரு கை பூமாதேவியை அழகாக அணைச்சின்னு பார்க்க பார்க்க பரவசமாகிறது. அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அவரை பார்க்குறதுக்கு. என்ன அழகான முகம், என்ன அழகான கருணை கண்கள், என்னால் தாங்கவே முடியல. எல்லோரும் மண் செங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தா. என்னடா அது, எல்லோரும் நம்ம பூ பழத்தை தான் பூஜை பண்ணுவோம், இது என்ன மண் செங்கல் வச்சுன்னு பூஜை பண்ணுறான்னு அங்கே இருக்கிறவா கிட்ட விசாரித்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது இந்த கோவில் இந்த கட்டட விஷயங்கள் பற்றி சம்மந்தப்பட்ட தொல்லைகள் எல்லாம் இந்த பெருமாள் தீர்த்து வைப்பார், அவரை மனசார வேண்டினாங்கிறது புரிஞ்சுது. அப்புறம் கூட நான் முதல்ல போகச்சே தெரியல, அப்புறம் வந்தப்புறம் கூகுளில் கூட பார்த்தேன், எனக்கு அப்புறம் தெரிஞ்சுது. அங்கே இருந்த பட்டர் சொன்னார், இது 2500 வருஷங்கள் முன்னான கோவில் இது. இந்த சிலை கௌதம மகரிஷியால் பூஜிக்கப்பட்ட சிலை. நாளடைவில் இயற்கையின் சீற்றத்தால் மண்ணுக்குள்ளே புதஞ்சு போச்சு. அப்புறம் வீரபல்லாளான்னு ஒரு அரசன் வேட்டைக்கு வந்தபோது வேட்டை நாய்கள்லாம் ஒரு முயலை துரத்தின்னு போச்சு. அந்த முயல் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்தோன்னா திரும்பி நாய்களை துரத்த ஆரம்பிச்சோன்னா அவனுக்கு ஆச்சரியம் வந்துடுது. ஒரு முயல் வேட்டை நாயை துரத்துறது அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கணும்னு அந்த இடத்த தோண்டி பார்த்தாக்க இந்த சிலை கிடச்சிருக்கு. இந்த சிலை எப்பேற்பட்ட சிலை தெரியுமா? அப்போலேருந்து அவர் கோவில் கட்டி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டார். பல மிரக்கல்கள் நடந்ததாக அந்த ஜனங்கள்லாம், அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் பேசின போது சொன்னான். இந்த சிலை எப்படி இருக்குன்னா, 18 அடி உயரமான சிலை, ஒரே கல்லில் உண்டான சாலிகிராம சிலை. அவ்வளவு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஏகாந்தமாக இருக்குது, பார்க்க பார்க்க பரவசமாக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை, அப்புறம் இருக்கிற வீட்டில் ஏதாவது வில்லங்கள் வாஸ்து தோஷங்கள்லாம் இருந்தால் இந்த பெருமாளை வேண்டின்று எல்லாம் பண்ணினெல்லாம் நல்ல நிவர்த்தி ஆகுங்கிறா. அவள்லாம் சில பேர் அபிஷேகத்துக்கு கொடுக்குறா. நான் போயிருந்த போது கூட அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. அபிஷேகம்னா எப்படி தெரியுமா? ஏணி மேலே ஏறி நின்றுன்னு தான் பட்டர்கள்லாம் அபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு 500 லிட்டர் பாலாம், 500 லிட்டர் சுகர் கேன் ஜூஸாம், என்ன சுகர் யூஸ் பண்ண மாட்டாலாம். அப்புறம் இளநீர், 300 லிட்டர் இளநீர், மஞ்சள், குங்குமம் எல்லாத்தாலையும் அபிஷேகம் பண்ணுறா. பார்க்க பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மோரோவர் அன்னதானமும் நடக்கிறது, ரொம்ப நல்லா இருக்குது. பக்கத்தில் சலசலன்னு ஹேமாவதி ஆறு ஓடுறது. அது வருஷத்துக்கு ஒரு மான்சூன் டைமில் பிரவாகம் அந்த கோவில் காம்பவுண்டு கிட்ட டச் பண்ணிட்டு போகுமா. அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தாயே இவரை வணங்கிட்டு போகிறதா அவள்லாம் சொல்கிறா. ஸோ வீடு சம்பந்தமான எந்த விதமான மனகிலேஷங்கள் இருந்தாலும் இவரை வழிபாட்டுக்கு சிறந்தது. இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். தேங்க்யூ.